எல்லோரும் எனக்கு நிறையா பேர் டிஎம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா ப்ரோ, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம், எல்லாம் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பட் என் மேலே தப்பு உண்மை அதெல்லாம் சொல்லிக்கிறோம்ல. இப்போ நான் ஓகே தான். ரைடிங் கியர்ஸ், ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டிருந்தங்காட்டி ஃபுல்லாக சேஃபாக தான் இருக்கேன். சின்ன காயம் தான், இந்த முட்டியில் ஒரு காயம் அங்கங்கே சரைச்சி விட்டுது. அப்புறம் முதுகில் மட்டும்தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரத்தம் கட்டியிருக்கனால எந்திரிச்சு ஆனால் நடக்க முடியல. இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ கூட பேசி உங்களுக்கு போட்டிருப்பேன். நாளைக்கு உங்களுக்கு மேபி வந்திருக்கும், முடிஞ்சால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆப்போசிட்டில் வந்தவங்க மட்டும் ஒருத்தர் இறந்துட்டார். அது வந்து நான் பைக் எவ்வளோ லவ் பண்ணி வாங்குங்கிற மாதிரி எவ்வளோ லவ் பண்ணி வச்சுருந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த பைக்குனாலேயே ஒருத்தர் இடித்து கொண்டு நம்ம பைக்கை நம்மளே உடைக்க மாட்டோம். அது நான் பைக்காகவும் பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டாக தான் வச்சுருந்தேன். நானும் வெளியே போகிறதே விட்டுட்டேன். 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் வெளியே போகணுன்னு போனேன். பட் அந்த 1.5 வருஷம் கழித்து போனது இப்படி ஒரு நிலமையில் வந்து ஒரு வீடியோவாக இப்படி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் ஜாலியாக உட்காந்து பேசல, என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும், 5 நாள் ஆச்சு. எந்திரிச்சு நடக்க முடியல. எப்போ நான் எந்திரிச்சு நடக்க முடியுங்கிறது தெரில. இந்த முதுகு வலி ரத்தக்கட்டெலாம் சரியானதுக்கப்புறம் தான் போக முடியும். இந்த வீடியோவே எதுக்குன்னா, இன்னொரு மனுஷனாகவும் நினச்சி கேட்குறவங்களுக்கு இது ஒரு வீடியோ இருக்கட்டும் தான் போட்டிருக்கேன். நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன்.